வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்ம சேனலில் வர வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கும் அவனுக்கும் ஒத்தே வராது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கும் அவனுக்கும் ஒத்தே வராதுப்பா, எங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்துட்டே தான் இருக்கும், எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் கெட் அலாங் வித் ஹிம் அட் ஆல். ஐ டோன்ட் கெட் அலாங் வித் ஹிம் அட் ஆல். ஐ டோன்ட் கெட் அலாங் வித் ஹிம் அப்படின்னா நான் அவனோட ஒத்தே வரமாட்டேன், எனக்கும் அவனுக்கும் ஒத்தே வராது, எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது விசித்திரமாக இருக்குது. இது விசித்திரமாக இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் வியர்டு. இட் இஸ் வியர்டு. வியர்டுனா விசித்திரமா, ஒரு மாதிரி, டிஃப்ரெண்ட்டாக, அது மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ இட் இஸ் வியர்டு. இது விசித்திரமாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இதை போட்டு பார்க்கவா? இப்போ ட்ரெஸ் கடைக்கு போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, ட்ரெஸ் வாங்குறீங்க. ஸோ அங்கே அவங்கள்ட்ட கேட்பீங்களா, இந்த ட்ரெஸ் நான் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, கேன் ஐ ட்ரை இட் ஆன். கேன் ஐ ட்ரை இட் ஆன் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கவா அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்லணும்? கேன் ஐ ட்ரை இட் ஆன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சும்மா உட்காந்துருக்காத. எப்போ பார்த்தாலும் சும்மாவே உட்காந்துருக்காதீங்க, சோம்பேறித்தனமாக சும்மா உட்காந்துருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் சிட் ஐடில். டோன்ட் சிட் ஐடில். டோன்ட் சிட் அப்படின்னா உட்காந்துருக்காத. எப்படி உட்காந்துருக்காத? சும்மா, சோம்பேறித்தனமாக. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐடில். டோன்ட் சிட் ஐடில். சும்மா உட்காந்துருக்காத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், முணுமுணுக்காத. தொண்ணு ஏதாவது பேசிகிட்டே இருக்காத, முணுமுணுன்னு ஏதாவது பேசிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் விஸ்பர். டோன்ட் விஸ்பர். விஸ்பர்னா முணுமுணுக்கிறது, பொறுமையாக பேசுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டோன்ட் விஸ்பர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆமாவா இல்லையான்னு சொல்லு. ஆமாவா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, சே எஸ் ஆர் நோ. சே எஸ் ஆர் நோ. ஆமாவா இல்லையான்னு சொல்லு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதெல்லாம் சரியாக இருக்குது. அதே மாதிரி ட்ரெஸ் கடைக்கு போகிறீங்க, நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டீங்க, அவங்கள்ட்ட கேட்குறீங்களா, கேன் ஐ ட்ரை இட் ஆன்னு கேட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டீங்க. போட்டு பார்த்துட்டு வந்தோடனே அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லுவீங்க? அந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே கரெக்டாக இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸுமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, தே ஃபிட் மீ. தே ஃபிட் மீ. அதெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது. தே ஃபிட் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. சொல்லுவாங்களே, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. இப்போ நம்ம வயசை விட சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டா வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி நம்ம வயசை சின்ன பிள்ளைங்களா இருந்துட்டு பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டாலும் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க, ரொம்ப அதிகப்படியாக பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஆக்ட் யுவர் ஏஜ். ஆக்ட் அப்படின்னா நடந்துக்க அப்படின்னு அர்த்தம். யுவர் ஏஜ், வயசுக்கு தகுந்த மாதிரி. ஆக்ட் யுவர் ஏஜ், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. இதுவே வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லணும்னா, ஸ்பீக் யுவர் ஏஜ். ஸ்பீக் யுவர் ஏஜ், உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் தியேட்டரில் படம் பார்த்துருக்கேன். இப்போ யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீ தேட்டரில் மூவிலாம் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் படம் பார்த்துருக்கேன், தேட்டரில் நான் படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் சீன் த மூவி இன் தியேட்டர். ஐ ஹாவ் சீன் த மூவி இன் தியேட்டர். இல்லைனா நான் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி இன் தியேட்டர். ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி, நான் இந்த மூவியை பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கேன்? தியேட்டரில். ஸோ ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி இன் தியேட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இதுவே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியலை, வாட் டு சே என்ன சொல்கிறதுன்னு. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நம்ம ஏதாச்சும் சொன்னோன்னா நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்களே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, கொஞ்சம் நேரம் வாய மூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்பீக் லைக் யூ நோ எவ்ரி திங். டோன்ட் ஸ்பீக் லைக் யூ நோ எவ்ரி திங். உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. டோன்ட் ஸ்பீக், பேசாத. லைக், லைக்னா மாதிரி. எது மாதிரி? டோன்ட் ஸ்பீக் லைக், அது மாதிரி பேசாத. எது மாதிரி? யூ நோ எவ்ரி திங், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. லைக் யூ நோ எவ்ரி திங் அப்படின்னா உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. டோன்ட் ஸ்பீக், பேசாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ யாருக்கும் கால் பண்ணுறீங்க, இல்லை கால் பண்ணியிருக்கீங்க, அவங்க எடுக்கலை, மறுபடியும் அவங்க கால் பண்ணி ஏன் கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சும்மா தான் கால் பண்ண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ கால் யூ கேஷுவலி. ஐ கால் யூ கேஷுவலி, சும்மா தான் கால் பண்ணேன். ஐ கால் யூ கேஷுவலி. ஓகேவா? ஐ கால் யூ நான் கால் பண்ணேன், கேஷுவலினா சும்மா. ஸோ ஐ கால் யூ கேஷுவலி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ சொல்கிறது ஒன்று ஆனால் செய்கிறது வேறு. நம்ம சொல்லுவோம்ல, சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, யூ சே சம்திங் அண்ட் டூ சம்திங் எல்ஸ். யூ சே சம்திங் அண்ட் டூ சம்திங் எல்ஸ். யூ சே சம்திங், நீ ஒன்று சொல்கிற, அண்ட் டூ ஆனால் பண்ணுற, என்ன பண்ணுற? சம்திங் எல்ஸ், வேறு ஏதோ ஒன்று பண்ணுற. ஓகேவா? யூ சே சம்திங் அண்ட் டூ சம்திங் எல்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பணம் மரத்தில் காய்க்கலை.
நம்ம அப்பா அம்மாட்ட மணி கேட்டுகிட்டே இருந்தோம்னா அவங்க சொல்லுவாங்க பணம் ஒன்றும் மரத்தில் காய்க்கல கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா மணி டசன்ட் க்ரோ ஆன் ட்ரீஸ். மணி டசன்ட் க்ரோ ஆன் ட்ரீஸ். மணி அப்படின்னா பணம், டசன்ட் க்ரோ அப்படின்னா வளரலை காய்க்கலை, எங்கே ஆன் ட்ரீஸ் மரத்தில். ஸோ மணி டசன்ட் க்ரோ ஆன் ட்ரீஸ். ஓகேவா. லாஸ்ட் சென்டென்ஸ், ஒரு டம்ளர் தண்ணி கொடு. நம்ம கேட்போம் இல்லை யாராச்சும் நம்மள்ட்ட கேட்பாங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா கிவ் மீ a glass of water. கிவ் மீ a glass of water. கிவ் மீ அப்படின்னா கொடு, என்ன கொடு, ஒரு டம்ளர் தண்ணி. ஸோ அதை எப்படி சொல்லலாம் a glass of water. a glass of waterனா ஒரு டம்ளர் தண்ணி. கிவ் மீ a glass of water. ஒரு டம்ளர் தண்ணி கொடு. ஓகேவா. நீ எதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாய், நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட். நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க. வீட்டில் யாராவது இருக்கிறார்களா, வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா. இப்போ எங்கேயோ போகிறீங்க, இந்த வீடு லாக் பண்ணியிருக்கு இல்லை சாத்திருக்கு. ஸோ நீங்கள் தட்டிட்டு வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னா இஸ் எனி ஒன் ஹோம். இஸ் எனி ஒன் ஹோம். வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா. இல்லைனா இப்படியும் கேட்கலாம் எனிபடி ஹோம். எனிபடி ஹோம். வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவளிடம் பேசுவது அவசியமா. அவள்கிட்ட பேசுகிறது இப்போ ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். இஸ் இட் நெசசரி டு டாக் டு ஹர். இஸ் இட் நெசசரி டு டாக் டு ஹர். இஸ் இட் நெசசரி அப்படின்னா இது ரொம்ப அவசியமா அப்படின்னு அர்த்தம். எதுக்கு டு டாக் டு ஹர், அவள்கிட்ட பேசுகிறது ரொம்ப அவசியமா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சில நேரம் லூஸு மாதிரி நடந்துப்பான். நம்ம சொல்லுவோம்ல அவன் நல்லா இருப்பான் திடீர்னு லூஸ் மாதிரி நடந்துப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா சம்டைம்ஸ் he behaves as if he is mad. Sometimes he behaves as if he is mad. Sometimes he behaves, சில டைம் நடந்துப்பான், எப்படி நடந்துப்பான், as if he is mad, லூஸ் மாதிரி நடந்துப்பான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்ன ஞாபகம் இருக்கா. யாரையாவது ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்க, அவங்கள்ட்ட போய் கேட்பீங்களா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னா டு யூ ரிமெம்பர் மீ. டு யூ ரிமெம்பர் மீ. டு யூ ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்கா, மீ என்ன. டு யூ ரிமெம்பர் மீ, என்ன ஞாபகம் இருக்கா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இந்த படம் உன் ஃபோனில் இருக்கா. ஏதோ ஒரு மூவி கேட்டு இந்த மூவி உன் ஃபோனில் இருக்கா, நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டு யூ ஹாவ் திஸ் மூவி இன் யுவர் மொபைல். டு யூ ஹாவ் திஸ் மூவி இன் யுவர் மொபைல். டு யூ ஹாவ் அப்படின்னா வச்சிருக்கியா, என்ன திஸ் மூவி இந்த படம் வச்சிருக்கியா, எதில் வச்சிருக்கியா, உன் ஃபோனில் வச்சிருக்கியா. ஸோ இன் யுவர் மொபைல். Do you have this movie in your mobile? இந்த படம் உன் ஃபோனில் இருக்கா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு. வீட்டுக்கு போகிறீங்க, ஸ்கூலோ இல்லை காலேஜோ ஒர்க்கோ முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு அம்மா எனக்கு ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா கிவ் மீ சம்திங் டு ஈட். கிவ் மீ சம்திங் டு ஈட். கிவ் மீ அப்படின்னா கொடுங்க, சம்திங்னா ஏதாச்சும், கிவ் மீ சம்திங் ஏதாவது கொடுங்க, டு ஈட் சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுங்க, கிவ் மீ சம்திங் டு ஈட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இன்னையிலேருந்து என்கிட்ட பேசாத. இன்னையிலேருந்து என்கிட்ட பேசாத, இப்போலேருந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் டோன்ட் டாக் டு மீ. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் டோன்ட் டாக் டு மீ. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் அப்படின்னா இன்றிலிருந்து, இன்னையிலிருந்து அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசாத. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் டோன்ட் டாக் டு மீ, இன்னையிலேருந்து என்கிட்ட பேசாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும். இப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இல்லை ஏதோ உங்களுக்கு தெரியாதது ஏதோ சொல்கிறாங்க, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், எப்படி நீ எல்லாமே கரெக்டாக சொல்கிற, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹவு டு யூ நோ ஆல் திஸ். ஹவு டு யூ நோ ஆல் திஸ். ஹவு டு யூ நோ அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும், ஆல் திஸ் இதெல்லாம். ஓகேவா. ஸோ ஹவு டு யூ நோ ஆல் திஸ், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னிடம் திட்டு வாங்கி உனக்கு பழகிவிட்டது. என்கிட்ட திட்டு வாங்கிட்டே தான் இருக்காது, உனக்கு பழகியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்கிட்ட திட்டு வாங்கியே உனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யூ ஆர் யூஸ் டு கெட்டிங் ஸ்கோல்டட் ஃப்ரம் மீ. யூ ஆர் யூஸ் டு கெட்டிங் ஸ்கோல்டட் ஃப்ரம் மீ. யூ ஆர் யூஸ்டு டு அப்படின்னா உனக்கு பழகிடுச்சு, என்ன பழகிடுச்சு, கெட்டிங் ஸ்கோல்டட் திட்டு வாங்கி, யார்கிட்ட இருந்து, என்னகிட்ட இருந்து. ஸோ ஃப்ரம் மீ. யூ ஆர் யூஸ்டு டு கெட்டிங் ஸ்கோல்டட் ஃப்ரம் மீ, என்கிட்ட திட்டு வாங்கி உனக்கு பழகிடுச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எனக்கு அவனிடம் பேசணும் போல் இருக்குது. எனக்கு அவன்கிட்ட பேசணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஃபீல் லைக் டாக்கிங் டு ஹிம். ஐ ஃபீல் லைக் டாக்கிங் டு ஹிம். ஐ ஃபீல் லைக் அப்படின்னா போல் இருக்குது,
எனக்கு அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ எது மாதிரி? டாக்கிங் டு ஹம், அவன்கிட்ட பேசுகிற மாதிரி, அவன்கிட்ட பேசணும் போல் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மொபைலை எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை. மொபைல் எங்கேயோ வச்சுட்டு தேடிட்டு இருக்கப்போ மொபைலில் எங்கே வச்சுனே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் ரிமெம்பர் வேர் ஐ லெஃப்ட் மை மொபைல். ஐ டோன்ட் ரிமெம்பர் வேர் ஐ லெஃப்ட் மை மொபைல். என் ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியல. ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை. வேர் ஐ லெஃப்ட் மை மொபைல், வேர் ஐ லெஃப்ட் எங்கே வச்சேன்னு. ஸோ எதை? என்னோடய ஃபோனை, மை மொபைல். ஐ டோன்ட் ரிமெம்பர் வேர் ஐ லெஃப்ட் மை மொபைல். என் ஃபோனை எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வாந்தி வர மாதிரி இருக்குது. ஏதோ சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் சொல்லுவோம்ல, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் ஃபீலிங் நாஷியஸ். ஐ எம் ஃபீலிங் நாஷியஸ் அப்படின்னா வாந்தி வர மாதிரி இருக்குது, வாமிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஐ எம் ஃபீலிங் நாஷியஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எந்த சாக்கும் சொல்லாத. இப்போ யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்குறீங்க ஏன் அப்படி பண்ணேன்னு. ஸோ அவங்க ஏதோ ரீசன் சொல்ல வராங்க. அப்போ சொல்லுவோம் இல்லையா, எந்த சாக்குமே சொல்லாத, நீ பண்ணது தப்பு, இதுக்கு எந்த சாக்குமே சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூசஸ். டோன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூசஸ், எந்த சாக்குமே சொல்லாத. டோன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூசஸ். டோன்ட் கிவ் அப்படின்னா சொல்லாத, கொடுக்காத. எனி எக்ஸ்கியூசஸ் சாக்கு, ரீசன், அது மாதிரி. ஸோ டோன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூசஸ், எந்த சாக்குமே சொல்லாத. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், போக போக உனக்கே பழகிடும். சொல்லுவாங்க இல்லையா, போக போக உனக்கே பழகிடும். ஸோ இப்போ அப்படி தான் இருக்கும், போக போக உனக்கே பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஸ்லோலி யூ வில் கெட் யூஸ்ட் டு இட். ஸ்லோலி யூ வில் கெட் யூஸ்ட் டு இட். போக போக உனக்கே பழகிடும். ஸ்லோலி அப்படின்னா பொறுமையாக, போக போக. யூ வில் கெட் யூஸ்ட் டு இட் அப்படின்னா பழகிடும், உனக்கு பழகிடும், போக போக உனக்கு பழகிடும். ஸ்லோலி யூ வில் கெட் யூஸ்ட் டு இட். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சரி. சொல்லுவோம்ல, இப்போ யாரோ ரொம்ப சிரிக்கிறாங்கன்னா எவ்வளோ முடியுமோ இப்போவே சிரிச்சிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, லாஃப் ஆஸ் மச் அஸ் யூ கேன். லாஃப் ஆஸ் மச் அஸ் யூ கேன். உனக்காக வெளியில் காத்திருப்பேன், உனக்காக வெளில வெயிட் பண்ணுறவா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.